இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மாதரை தழுவ அப்படிங்கிற ஒரு மாந்திரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. மாதரை தழுவ அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம்னா தயவுசெய்து யாரும் அதை தவறான ஒரு செயல்பாட்டாக பயன்படுத்திடக்கூடாது. அதாவது மாதரை தழுவங்கிற இந்த மாந்திரிக வேலை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஆணுக்கு அடங்காமல் கட்டுப்படாமல் செயல்படும் போது அவங்கள வசியப்படுத்தி அந்த ஆணுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு செயல்பாடை உருவாக்குறது தான் இந்த மாந்திரிக வேலை நண்பர்களே. அதே போல் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு இல்லற குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வெறுப்போடு இருப்பாங்க. அதன் மேலே ஒரு விருப்பங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா அதனால் சில குடும்பங்கள் சில தொல்லைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆகிப்போகுது. அதனால் ஆண்கள் தவறான போக்கில் போகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய குடும்பங்கள் இதனால் கெட்டுப்போகுது. அப்படி ஏற்படும் போது அந்த பெண்களை வசியப்படுத்தி அந்த உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய மாந்திரிக வேலை இது நண்பர்களே. அதனால் இந்த மாந்திரிக வேலையை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. எதுவுமே நல்லா தெரிஞ்சுக்கிங்க நண்பர்களே. நாம் செய்கிற எந்த ஒரு நன்மையோ தீமையோ அது நமக்கு திரும்பி நமக்கே வருங்கிறத என்றைக்கும் மனசில் வச்சுக்கிங்க. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு நன்மையை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையாக விளையும். தீமையை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது தீமையை விளைவிக்கும். முடிஞ்ச வரையிலும் என்னுடைய பதிவுகளை நன்மைக்காக பயன்படுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாந்திரிகத்தை செயல்படுத்துறது என்னைக்கு எப்போ இந்த பூஜையை ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்போது நண்பர்களே, ஒரு செப்பு தகட்டில் நான் கொடுத்துருக்குற இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிங்க. அது வரையக்கூடிய நாள் புதன்கிழமை சூரிய உதயத்தில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி ஒரு கங்கைக்கரை ஓரம், அதாவது குளத்தங்கரையோ இல்லை ஆற்றங்கரை அதுபோல் நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. பால், பழம், சர்க்கரை, பொங்கல், தேங்காய், தாம்பூலம் இது அத்தனையும் சேகரித்து எந்திரத்துக்கு அபிஷேகங்கள் செய்து புனுகு, ஜவ்வாது, வாசனை திரவங்கள் எந்திரங்களுக்கு போட்டு அதுக்கு ஜபிக்க வேண்டிய மூல மந்திரம் சொல்கிற நண்பர்களே. ஓம் லிங்காரா லிங்காரா ஓங்காரா ஓங்காரா வாவா ஸ்வாகா. திரும்ப சொல்கிற நண்பர்களே, ஓம் லிங்காரா லிங்காரா ஓங்காரா ஓங்காரா வாவா ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு ஜபிக்கணும். 1008 உரு ஜபிச்சு அந்த 1008 உரு ஒரு நாளைக்கு ஜபிச்சிட்டோம் சித்தி ஆகிடுமானா சித்தி ஆகாது. 48 நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை 1008 உரு 1008 உருன்னு ஜபிக்கணும். ஜபிச்சு அந்த 48வது நாள் மந்திரம் சித்தி ஆகும். சித்தியான பிறகு அதன் பிறகு நீங்கள் அந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். அதாவது அந்த சித்தியான உடனே அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அத்தனை உங்களுக்கே உணர்த்தப்படும். உங்களுடைய உள்ளத்திலே அது செயல்பட ஆரம்பிக்கும். இதை இந்த எந்திரத்தை இப்படி பயன்படுத்தணும், இது மூலயமா இந்த இடத்துல வச்சா இது வசியமாகும், இவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா இது வசியமாகுன்றது உங்களுக்கு தன்னால் உணர்த்தும். அதுபோல் செயல்படும் போது நீங்கள் யாருக்கு வசியத்தை பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தன்னால் ஏற்படும். விரும்பிய பெண்களை அடையிறதுக்கு உண்டான வழி, காதலன் காதலி காதலி காதலனை விட்டுட்டு போயிட்டா அவளை வர வைக்கணும், திரும்பவும் எண்ணத்தை உண்டாகணும், தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக இது பலிதமாகும். செயல்படுத்தி பாருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.